ರಾಧಿಕಾ ಕುಚಕಸ್ತೂರಿ ಕುಂಕುಮಾಂಕಿತ ವಕ್ಷಸಂ ಶೃಂಗಾರ ರಸಮೂರ್ತಿಂ ತಂ ಭಕ್ತ ಕೋಲಾಹಲಂ ಭಜೆ ಆಚಾರ್ಯೇಷ್ವಪಿ ಸರ್ವೇಷು ತಾರತಮ್ಯಂ ವಿನಾ ಖಲು ಶುದ್ಧಂ ಭಾಗವತಂ ಧರ್ಮಂ ಜಗ್ರಾಹ ಪ್ರೇಮಿಕೋ ಗುರುಃ ನಾಹಂ ವಸಾಮಿ ವೈಕುಂಠೆ ನ ಯೋಗಿ ಹೃದಯೇ ರವೌ ಮದ್ಭಕ್ತಾ ஹ்யத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா. ஸ்ரீயப்பதியான பகவான் கிருத்த திரேதா துவாபர போன்ற யுகங்கள்லாம் திவ்யாவதாரங்கள் எடுத்திருக்கார். அதே மாதிரி அவதாரங்கள் கலியுகத்துல உண்டோ அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுறது கலியுகத்தோட முடிவுல தான் பெருமாள் கல்கியா அவதாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுறது. அப்போ இப்போ ஒன்றும் அவதாரம் கிடையாதா அப்படிங்கிற குறை இருக்க கூடாது அப்படிங்கிறதுனாலதான் பெருமாள் சங்க சக்கரம் போன்ற ஆயுதங்கள் எல்லாம் விட்டு சாஸ்திரம் அப்படிங்கிற ஆயுதத்தோட ஆச்சாரியனாவும் தம்பூரா சிப்லாவோட பாகவதர்களாவும் அவதாரம் பண்றாராம். அப்படி எத்தனையோ பாகவதர்கள் ஆச்சாரியர்கள் நம்ம பாரத தேசத்துல அவதாரம் பண்ணிருக்கா. அந்த எல்லா ஆச்சாரியர்களோட சரித்திரத்தையும் ஸ்ரீ அண்ணா வைஷ்ணவ சம்ஹிதையில 10 பாகங்கள்ல நம்மளுக்கு சொல்லியிருக்கா. அத்வைத்தம் தொடங்கி விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், சுத்தாத்வைத்தம், அச்சிந்திய பேதாபேதம் போன்ற எத்தனையோ சம்பிரதாயங்கள் ஸ்ரீ அண்ணா வைஷ்ணவ சம்ஹிதையில சொல்லியிருக்கா. அதுல ஆதிசங்கராச்சாரியரோட சரித்திரத்தை நாம இப்ப வரும்னு சொல்ல அனுபவித்தோம். ஆதிசங்கர சிவபதம் அடைஞ்சு கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு 13ஆம் நூற்றாண்டுல அவதாரம் பண்ணவர் தான் ஸ்ரீ மத்வாச்சாரியர். இவர் 13ஆம் நூற்றாண்டுல கர்நாடகத்துல அவதாரம் பண்ணி நம்மளுக்கு துவைத சம்பிரதாயத்தை நம்மளுக்கு தந்திருக்கார். இதுல ஆதிசங்கருக்கு கொஞ்சமாற அவர் கருத்து சொல்றார். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் எப்படிப்பா ஒன்னாக முடியும்? பரமாத்மா பரமாத்மா தான், ஜீவாத்மா ஜீவாத்மா தான். பரமாத்மா சர்வசக்தன், நம்ம அசக்தன். பரமாத்மா சர்வஜன், நம்ம அல்பஜன். பரமாத்மா குறையொன்றும் இல்லாத கோவிந்தன், நம்ம குறையாலே ஆகப்பட்ட ஒரு மனுஷன். அவனும் நம்மளும் எப்படி ஒன்னாக முடியும் அப்படின்னு மத்வாச்சாரியர் கேட்கிறார். இவரோட சரித்திரத்தையும் இவரோட சிஷ்யர்களோட சரித்திரத்தையும் ஸ்ரீ அண்ணா வைஷ்ணவ சம்ஹிதையில 3வது பாகத்துல சொல்றார். 3வது பாகத்தோட முதல் அத்தியாயத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையோட ஸ்ரீ அண்ணா ஆரம்பிக்கிறார். கதாச்சித் துவாரகாயாம் தோ பகவான் தேவகி சுதஹ ருக்மிண்யா சாசானந்தம் சக்ரே சல்லாபமுத்தமம் ததா கிருஷ்ணமுகேனைவ பால்யலீலாம் து கோகுலே கிருதாம் சுஷ்ராவசானந்தம் பீஷ்மபுத்திரி பதிவிரதா. துவாரகையில ருக்மிணியும் கிருஷ்ணரும் ஆனந்தமா பேசின்னு இருக்கா. ஏதோ அப்போ திடீர்னு ருக்மிணி வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்டா, நீங்க சின்ன வயசுல அடிச்ச லூட்டியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நாரதர் சொல்லியிருக்கார், இருந்தாலும் எனக்கு உங்க வாயால கேட்கணும் போல இருக்கு அப்படின்னோடனே கிருஷ்ணர் சொல்றார், நான் லூட்டி அடிச்சதுக்கு என்ன பஞ்சமா? நிறைய லூட்டி அடிச்சிருக்கேன். யசோதாமா பானையா தயிர் கடைஞ்சி வைப்பா, எல்லாத்தையும் சாப்பிடுவேன். எங்காத்து வெண்ணையை விட பக்கத்தாத்து வெண்ணெய் தான் நல்லா டேஸ்டியா இருக்கும், அதனால பக்கத்தாத்து வெண்ணையும் சேர்த்து சாப்பிடுவேன். இப்படி கிருஷ்ணரே கிருஷ்ணலீல உபன்யாசம் பண்றார். எல்லாம் ஆனப்புறம் ருக்மிணி வந்து கிருஷ்ணர் சொல்ல சொல்ல அப்படியே ஆன்னு கேட்டுன்னு இருக்கா. எல்லாம் முடிச்சப்புறம் கிருஷ்ணர் ருக்மிணி கேட்கறா, அப்ப நீங்க சின்ன வயசுல அவ்வளவு அழகா இருப்பேடா? உடனே கிருஷ்ணர் கேட்டார், ஏமா ருக்மிணி, நான் இப்ப என்ன அழகா இல்லையா? ஏன் இப்படி சொல்ற அப்படின்னோடனே ருக்மிணி கேட்டா, இல்ல அப்படி சொல்லல, நீங்க சின்ன வயசுல இருந்த அந்த ரூபத்தை பார்க்கணும் போல எனக்கு இருந்தது, அதனாலதான் கேட்டேன் அப்படின்னா. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், அலெக்சா ப்ளீஸ் ஷோ மை ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே ஆல்பம் அப்படின்னுவோம். அது அப்படியே காமிக்கும், படம் பார்த்த மாதிரி அப்படியே கிளம்பிடுவோம். கிருஷ்ணர் என்ன பண்ணார், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, யாரும் கண்டுபிடிக்காத டெக்னாலஜி கிருஷ்ணர் யூஸ் பண்ணது. அதனால தன்னோட ரூபத்தையே அப்படியே சின்ன வயசுல இருக்கிற கிருஷ்ணரோட ரூபம் மாதிரி மாத்திட்டு காமிச்சாரா ருக்மிணிக்கு. ருக்மிணி அப்படியே மயங்கி போய் பார்க்கறா. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ருக்மிணிக்கு தோன்றது, ஐயோ இவர் சின்ன வயசுல இருக்கிற கிருஷ்ணராவே மாறிட்டா, என்னோட துவாரகாதீசன் எங்க போனார்? ஆனா எனக்கு இவரும் வேணும் அவரும் வேணும். உடனே கிருஷ்ணர்கிட்ட வந்து ருக்மிணி கேட்டா, நீங்க இந்த ரூபத்தை காமிச்சதெல்லாம் போறோம், ரொம்ப அழகா இருக்கே, என்னோட இந்த ஒரிஜினல் ரூபத்துக்கே மாறிடுங்கோ, ஆனா எனக்கு இந்த கிருஷ்ணனும் வேணும், நீங்க துவாரகாதீசனா இருக்கிற அந்த ரூபமும் வேணும். கிருஷ்ணர் பார்த்த, என்னடா இது இப்படின்னா அப்படிங்கிறா, அப்படின்னா இப்படிங்கிறா. சரி அப்போ ஒன்று பண்றேன், நான் உன்னோட துவாரகாதீசனா ஆஸ் யூ விஷ் இருப்பேன். உன்னோட இந்த ரூபத்தோட அர்ச்சா ரூபம் வேத்தியம் அவச ருக்மிணி கிரகே அப்படின்னு அர்ச்சாரூபத்தோட இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். மத்துங்கயிருமா அந்த ரூபத்தோட நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணர் வந்து தன்னோட ஒரிஜினல் ரூபத்துக்கே மாறி ஒரு அர்ச்சாமூர்த்திய ருக்மிணிக்கு தராராம். அந்த அர்ச்சாமூர்த்தி எப்படி இருக்கு அப்படின்னா, தாயிகே பாயல்லி ஜகவன்னு தோரிட ತಾಯಿಗೆ ಬಾಯಲ್ಲಿ ಜಗವನ್ನು ತೋರಿಡ
ಜಗದೋದ್ಧಾರಕ ನಮ್ಮ ಉಡುಪಿ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ. ಜಗದೋದ್ಧಾರಕ ನಮ್ಮ ಉಡುಪಿ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ. ಕೃಷ್ಣ ನೀ ಬೇಗನೆ ಬಾರೋ, ಕೃಷ್ಣ ನೀ ಬೇಗನೆ ಬಾರೋ. தாயிகே வாயல்லி ஜகவன்னு தோரிட எந்த ரூபத்தோட அம்மாக்கு உலகத்தையே வாயில காமிச்சாரோ அதே குட்டி கிருஷ்ணர் மத்தும் கைருமா ருக்மிணியோட ஒரு அர்ச்சாவதாரத்துல இருக்காராம். ருக்மிணியாப்பை பிரதி தினம் சகீபி சாதனம் கிருஷ்ண ஆராதயாமாச அப்படின்னு ராஜோபச்சாரங்களோட அந்த கிருஷ்ணருக்கு ஆராதனை நடக்கிறது. நம்ம கிருஷ்ணர் பாக்குறேன், என்னடா இது, சாக்ஷாத் நானே இங்க உட்காந்துட்டு இருக்கேன், அந்த கிருஷ்ணர்ட்டே போய் இவன் நின்று இருக்காளே அப்படின்னு பாக்குறார். இப்படி நாட்கள் கிடக்க ஒரு நாள் வந்து ருக்மிணி கிருஷ்ணர்கிட்ட கேட்டா, நீங்க ராசோலாம் ஆடினேன்னு சொல்றாளே, எங்களுக்கு அது கிடையாதா, கோபிகைகளோட மட்டும்தானா அப்படின்னு. கிருஷ்ணர் சொல்ல, ஓ அதுக்கு என்ன, ராசம் தானே, ஆடலாமே, ஆனா டிஃபரெண்டா ஆடலாம். அங்க கோபிகைகளோட நடந்த ராசம் வந்து லேண்ட்ல நடந்தது, இங்க நடக்கிற ராசம் எங்க நடக்கிறது அப்படின்னா சமுத்திர சலிலே கிருஷ்ணா சரச்சந்திர பிரகாசிதே ராச கிரீடாம் சமாரேபே ருக்மிண்யா சஹ மாதவஹ சத்யபாமாதிபிஸ் சாகம் சகீபிர் பீஷ்மநந்தினி उपतस्थे जगन्नाथम कंदर्प जनकम प्रभुम नटवरलाल गिरिधर गोपाल जय जय नंद यशोदा के लाल. सार सार सबके सार राधा रसिक वर रास विहार. शरद पौर्णिमा ने मलयमुना अद्भुत रास महोत्सव अनुपम. सार सार सबके सार राधा रसिक वर रास विहार. राधा रसिक वर रास विहार. राधा रसिक वर रास विहार. சமுத்திர சலிலே கிருஷ்ணா, சமுத்திர கரையில அந்த சரச்சந்திரன் பிரகாஷிக்க அப்படி ருக்மிணி சத்யபாமா போன்ற அஷ்ட மகிஷிகள் உட்பட 16,108 மகிஷிகளோட 16,108 கிருஷ்ணரை அப்படி ராசம் ஆடுறாளாம். இவாட்டு இருக்கிற அந்த திவ்ய சந்தனங்கள் குங்குமங்கள்லாம் அப்படியே அந்த சமுத்திரத்துல தண்ணியில அப்படியே கரைஞ்சு சமுத்திர கரையில இருக்கிற அந்த மண்ணோட சேர்ந்து அப்படியே ஒரு பெரிய மண் கட்டி மாதிரி கோபி சந்தன கட்டியா எடுத்தான். இப்படி ராசம்லாம் ஆடி முடிச்சோடனே ராசம்லாம் ஆயிடுத்து, ஆத்துக்கு போலாமா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டார். உடனே எல்லாரும் ஆத்துக்கு போயிட்டா. இப்படி நாட்கள் கடக்க குருக்ஷேத்திரத்துல மகாபாரத யுத்தம் அதெல்லாம் முடிஞ்சு பூபாரம் அவரோப்பியச்ச பூபாரம்லாம் இறங்கின அப்புறம் கிருஷ்ணர் பார்த்தார், சரி பூபாரத்தை இறக்கிறதுக்கு தானே நம்ம அவதாரமே பண்ணோம், பூபாரம் தான் கம்மியாயிடுத்தே, நம்ம பரமதத்துக்கு போலாம் அப்படின்னு பெருமாள் என்ன பண்ற, தன்னடி சோதிக்கு பெருமாள் போறார். ஸ்ரீவைகுண்டங்கதே கிருஷ்ணோ வாசுதேவே சனாதனே சமுத்திரா பிளாவயாமாச துவாரகாம் தேவ நிர்மிதாம் அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்துக்கு பெருமாள் போன அப்புறம் சமுத்திரா பிளாவயாமாசம் ஒரு சுனாமி வந்து துவாரகை அப்படியே முழுக்கடிக்கிறதாம். இந்த ருக்மிணி பூஜை பண்ண கிருஷ்ணர் தான் உள்ள இருக்காரு. அவர் என்ன ஆனார் அப்படின்னா, இவ ராசம் ஆடி சேர்ந்த அந்த கோபி சந்திர கட்டி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நேர போய் மர்ஜ் ஆயிட்டாராம். இப்படி துவாரகையே முழுகிறது. துவாபர யுகம் முடியறது, கலியுகம் ஆரம்பிக்கிறது. கலியுகம் ஆரம்பிச்சு நிறைய வருஷங்கள் போக ஒரு சமயம் என்ன ஆறுது அப்படின்னா, கதாச்சித் வணிஜா கேச்சித் திரவியாணி விவிதானி ச ஆதாய பிளவமாருஹ்ய தேசமன்யம் பிரதஸ்திரே. ஒரு சமயம் கதாச்சித் வணிஜா கேச்சித் ஒரு குரூப் ஆஃப் வணிகர்கள் என்ன பண்றா அப்படின்னா, குஜராத்ல இருந்தே புறப்படுறா. திரவியாணி விவிதானி ச ஆதாய பிளவமாருஹ்ய, பிளவம்னா போட் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. விதவிதமான திரவியங்கள் ரத்னங்கள் அதெல்லாம் எடுத்து போட்டுல போட்டுன்னு குஜராத்ல இருந்து அரபிக்கடல்ல கிளம்புறா. இப்படி அரபிக்கடல்ல போயிட்டே இருக்கா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, கர்நாடகா பார்டர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு புயல் வந்து அங்க ஏதோ கூகுள் வெதர் அப்படின்னு லெவலில் இருக்கு, கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. அதனால இவ மாட்டின்ட்டா, காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ அப்படின்னு SOS எல்லாம் அனுப்புறா. இங்க கரையில யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. யாராவது அப்படின்னு பார்த்தா ஆனந்த தீர்த்தராம் பூர்ண பிரக்ஞர் மத்வாச்சாரியர் அப்படி உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. மகான்களுக்கு எல்லாமே கண்ணு காது எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதை வச்சுதான் அவ பாக்கணுங்கிறது இல்லைன்னு ஞான திருஷ்டியாலே அவ பாத்துருவா. இப்படி மத்வாச்சாரியர் யாரோ கஷ்டத்துல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பார்த்தா இவ காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ அப்படின்னு கத்துறா. உடனே மத்வாச்சாரியர் எப்படி பீமனும் ஹனுமானும் வந்து வாயுவோட அம்சமோ
அதே போல் மத்வாச்சாரியரும் வாயுவோட அம்சம். அதனால்தான் மத்வாலாம் சொல்லுவா வாயு ஜீவோத்தமா ஹரி சர்வோத்தமா அப்படின்னு சொல்லுவா. வாயுவோட அம்சம் மத்வாச்சாரியர். அதனால வாயு சூக்தத்தை ஜபிச்சு அப்படியே அந்த காற்றழுத்தம் அந்த புயலை அப்படியே கண்ட்ரோல் பண்றாராம் மத்வாச்சாரியர். சொல்றா, சுவாமி எங்க உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. எங்க உயிரை காப்பாத்தி நாங்க ரத்னங்கள், விலை மதிப்பற்ற ரத்னங்கள், திரவியங்கள்லாம் இந்த படகுல வச்சிருக்கோம், நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு மத்வாச்சாரியர் சொல்றாரு. நானும் ஒரு சன்னியாசி, எனக்கு எதுக்குப்பா இந்த ரத்னங்கள்லாம், நான் இதெல்லாம் வச்சுன்னு என்ன பண்ண போறேன், அங்க ஒரு கோபி சந்திரன் கட்டி இருப்பாரு, அதை கொடு. உடனே வாழலாம் வணிகர்கள்லாம் சொல்றா, சுவாமி நாங்க ரத்னங்கள்லாம் தரோம், போய் போய் இந்த மண்ணாங்கட்டியே போய் கேட்கிறேளே. மத்வாச்சாரியர் சொல்றாராம், நாசிகாக்ராத் சமாரப்ய லலாட்டே வைஷ்ணவோத்தமாக ஹரிச்சரண சின்னம் தம் நிகந்து பிரேம பூர்வகம். இது சாதாரண மண்கட்டின்னு நினைச்சிட்டு இருக்கியே நீ, மண்கட்டி இல்லப்பா, இது கோபீச்சந்திர கட்டி. எவன் ஒருத்தன் இந்த கோபீச்சந்திர கட்டி இல்ல, இந்த கோபீச்சந்திரத்தை லலாட்டத்துல நெத்தியில இட்டுக்கிறானோ அவனுக்கு ஹரிச்சரண சின்னம், பெருமாளோட சரண சின்னமா அந்த கோபீச்சந்திரம் அப்படிங்கிறது. பலிக்கு மட்டும்தான் காலை பெருமாள் வந்து பலியோட தலையில மட்டும்தான் காலை வச்சாருன்னு நினைச்சுக்காதா, ஓன் தலையிலயும் பெருமாளோட கால் தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். அதே சமயம் எந்த ஒருத்தன் இந்த கோபீச்சந்திரத்தை கிண்டல் பண்றானோ அவனுக்கு தேசர்வே நரகம் யாந்தி, அவன் நரகத்துக்கு போவான் அப்படின்னு சொல்றார். இந்த வணிகர்கள் இப்படி கோபீச்சந்திர மகாத்மியத்தை சொல்ல சொல்ல வணிகர்கள்லாம் இவரோட வைராக்கியத்தை பார்த்து அப்படி அசந்து போறாளாம். அண்ணாவும் வைஷ்ணவ சம்ஹிதையில 10 ஸ்லோகங்கள் கோபீச்சந்திர மகாத்மியத்தை பத்தி சொல்லியிருக்கார். இப்படி சொல்ல இவாளெல்லாம் வணிகர்கள்லாம் சரின்னு மத்வாச்சாரியர்கிட்ட உத்தரவு பெற்று கிளம்புறா. இந்த கோபீச்சந்திர கட்டியோட சமுத்திரக்கரையில இருக்கார் மத்வாச்சாரியர். இப்படி 12 ஸ்தோத்திரங்கள் பாடுறாராம். ஆனந்த முகுந்த அரவிந்த நயன ஆனந்த தீர்த்த பரானந்த வரதா மந்தார சூன சுசர்ச்சித வந்தே ஆனந்த தீர்த்த பரானந்த வரதா பிருந்தார விருந்த சுவந்தித வந்தே ஆனந்த தீர்த்த பரானந்த வர இந்திரானந்தக சுந்தர வந்தே ஆனந்த தீர்த்த பரானந்த வரத மந்திர சந்தன செந்தக வந்தே ஆனந்த தீர்த்த பரானந்த வரத ஆனந்த சந்திரிகா செந்தக வந்தே ஆனந்த தீர்த்த பரானந்த வரத ஆனந்த தீர்த்த பரானந்த வரத ஆனந்த தீர்த்த பரானந்த வரத ஆனந்த தீர்த்த பரானந்த வரதா ஆனந்த தீர்த்த பரானந்த வரதா அப்படின்னு 12 ஸ்தோத்திரங்கள் மத்வாச்சாரியர் பாடாராம். இப்படி 12வது அத்தியாயம் அந்த 12 ஸ்தோத்திரத்துல முடிச்சோன்னு அந்த கோபீச்சந்திர கட்டி அப்படியே பட்டார்னு வெடிக்கிறதா. அதுக்குள்ளே என்ன தெரியுது அப்படின்னா, பிரத்யும்னஹஸ்த பூஜிதாங்கிரி சரோருகம் பிரம்மாதி ருத்ரலோகேஷ கிரீட்டாகிர விராஜிதா தாமபந்தன சின்னேன விராஜித தலோதரஹ கமலாசன ஜன்மைக ஹேதுநாபிசரோருஹ. கோபீச்சந்திர கட்டி வெடிச்சோடனே பிரத்யும்ன ஜனனி ஹஸ்த பூஜிதாங்கிரி சரோருகம், பிரத்யும்ன ஜனனியான அந்த ருக்மிணி பூஜை பண்ண அந்த கிருஷ்ணர் தாமபந்தன சின்னேன எந்த நாபில இருந்து பிரம்மா வந்தாரோ அந்த நாபியை யசோத கயத்தால கட்டின அந்த சின்னத்தோட அப்படி காட்சி தராராம். இந்த தாமரை போன்ற கண்களோட எடுப்பான மூக்கோட கொவ்வைப்பழம் போல வாயோட சிரிச்ச மந்தஹாசன வதனா சிரிச்ச முகத்தோட இருக்காராம். யார் இப்பெல்லாம் சிரிக்கிறா, அவனால்தான் நம்ம சிரிக்கிறோம். அவன் தான் அப்படி, அவனோட சிரிப்பு தான் அந்த உண்மையான சிரிப்பு. காட்சி தர மத்வாச்சாரியர் ஆனந்தத்துல அப்படி குதிக்கிறாராம். ஆகம விதிப்படி அவர் பூஜையெல்லாம் பண்ண கிராமத்து ஜனங்கள்லாம் வந்து நைவேத்தியம்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. மத்வாச்சாரியர் ஆகம விதிப்படி அந்த கிருஷ்ணருக்கு ஒரு கோவில் கட்டுறாராம். கோவில் கட்டி 8 மட்டங்கள் ஸ்தாபனம் பண்றார். ஒரு மட்டம் வந்து 2 வருஷம் பத்தியாயம் அப்படின்னு பேர், 2 வருஷம் அந்த கோவில நிர்வாகம் பண்ணுவார். இப்படி 8 மட்டத்துக்கும் சான்ஸ் கிடைச்சிடும். இப்படி இதெல்லாம் ஸ்தாபிக்கிறார். உடுப்பம் அப்படின்னா போட் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. அந்த உடுப்பமான அந்த போட்டுல இருந்தே வந்ததுனால அந்த கிருஷ்ணருக்கு உடுப்பி கிருஷ்ணர் அப்படின்னு பேர் வந்தது. ஸ்ரீ அண்ணா இந்த அத்தியாயத்தை முடிக்கும் போது சொல்றார், எப்பட்டே துடுப்பி க்ஷேத்திர மகாத்மியம் பக்தி பூர்வகம் தஸ்ய மத்வ பிரசாதேன லபதே கிருஷ்ண தர்சனம். யார் இந்த உடுப்பி க்ஷேத்திர மகாத்மியத்தை படிக்கிறாளோ தஸ்ய மத்வ பிரசாதேன மத்வரோட பிரசாதத்தால் கிருஷ்ண தர்சனம் கிட்டும். பெருமாளும் முன்னாடியே சொல்றாரு இல்லையா, நாகம் சாமி வைக்குண்டே யோகி ஹிருதயரவோ மத்பக்தா ஹியத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா அப்படின்னு. நான் வைகுண்டத்திலயும் இல்ல, யோகிகளோட ஹிருதயத்திலயும் இல்ல, சூரிய மண்டல மத்தியவர்த்தியும் இல்ல, அப்ப நான் எங்கதான் இருக்கேன் அப்படின்னா மத்பக்தா
ஹியத்ர காயந்தி, என்னோட பக்தர்கள் என்ன என்னோட புகழ பாடுறாலோ தத்ர திஷ்டாமி நாரதா, அங்கதான் நான் இருக்கேன். அதே போலதான் இந்த உடுப்பி கிருஷ்ணரும் மத்வாச்சாரியரான அந்த தகுந்த பக்தனுக்காக காத்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த கோபிச்சந்திர கட்டிலேயே. அப்படி நம்மளும் ஒரு தகுந்த பக்தனாய் அந்த கிருஷ்ண தரிசனத்தை காண்போம் அப்படின்னு சொல்லி அரியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். அடுத்து சாய் நாராயணன் சொல்ல நம்ம மகாராஷ்டிரத்துல அவதாரம் பண்ண சந்துக்களை பத்தி அனுபவிப்போம்.